Nadia! Okay. Hey guys, welcome back to our channel Midnight Nation Tamil Vlogs. Okay, இன்னைக்கு நம்ம வந்து back to Kerala series. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து முன்னார தான் சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரி எனக்கு அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. வாங்க போலாம். இந்தவே நாங்கள் முன்னார் போய்கிட்டு இருக்கும் போது வந்து பஸ் டிரைவர் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. எங்கே வந்திருக்கோம்னா பெரியார் ஸ்பைஸ் அண்ட் ஆயுர்வேதிக் கார்டன். ஸோ இங்கே வந்து ஆயுர்வேதிக் வந்து இங்கே தான் வந்து அறுவடை பண்ணுறாங்களே. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ள கார்டனை வந்து சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஆயுர்வேதிக் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 rupees வாங்குவாங்க. 100 rupees மலேசியன் கரன்சி பார்த்தா நியர்லி ஒரு 10 டிக்கெட்டு வருது. ப்ளஸ் மைனஸ் அவ்வளோ தான் வருது. ஓகேவா? ஆனால் வேர்த்தா இல்லையான்னு உள்ளுக்கு போனால் தான் தெரியும். நான் உள்ளுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். வேர்த்தா இல்லையான்னு கடைசியில் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இங்கே உள்ள ஆயுர்வேதிக்கோட செடியெல்லாம் என்னென்ன யூஸ், அது எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ கேட்டுக்கலாம். நம்ம இங்கிருந்து நம்மளோட கார்டன் டூர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்களோட கார்டன் பேர் பெரியார் ஸ்பைஸ் அண்ட் ஆயுர்வேதிக் கார்டன். டோட்டலாக 50 ஏக்கர் பிளான்டேஷன் ஏரியா இருக்குது. நம்ம டெமோ பிளான்டேஷன் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து எல்லா விதமான ஸ்பைசஸ், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு இது எல்லாமே பார்க்க முடியும். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் மூலிகை செடிகள் கூட நமக்கு பார்க்கலாம். இங்கே ஷோப்பு, ஃபார்மசி இருக்குது. உங்களுக்கு வந்து எங்களோட கார்டனில் இருக்கிற ஸ்பைசஸ் ஏதாச்சும், ஏலக்காய், கிராம்பு ஏதாச்சும் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். என்னென்னா இது வந்து கார்டன் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தான். வெளி மார்க்கெட்டில் நம்ம போகும்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அதுக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்ததுக்கப்புறம் கொடுக்குற பை ப்ராடக்ட்டில். வீடியோ வந்து நான் ஃபுல் லென்த்தாக போட்டேன்னா வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து எல்லாம் வந்து அந்த காய், செடி, கறிங்க இந்த மாதிரி இதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த ஆயுர்வேதிக் பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா என் பையனோட சேனல் நான் அப்லோட் பண்ணுறேன். என் பையனோட சேனலை பற்றி அவர் சேனல் பேர் சொல்லுவார். அவர் சேனல் பேர் என்னெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, அவர் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஃபுல் ஆயுர்வேதிக் இங்கே உள்ள அவங்க பேசுனது, அது டீட்டெயிலாக அவங்க பேசுனது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அதில் போடுறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ருத்ராட்ச கொட்டையில வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கு. 1 முகம், 2 முகம், 5 முகம், 10 முகம், அந்த மாதிரி 21 வெரைட்டி இருக்கு. எல்லாமே ஒரு மரத்திலிருந்து கிடைக்கிறது தான். அதுல நம்ம எல்லாருக்கிட்டையும் வைக்க முடியறது 5 முக ருத்ராட்சம் தான். ஜாதி எதுவுமே பார்க்காம ஹிந்து, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன் எல்லாருக்கிட்டையுமே வைக்கலாம். கண்டிஷன்ஸ் கிடையாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, லேடிஸ் போடக்கூடாது, பீரியட் ஆயிடுச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும், ஃபேமிலி லைஃப்ல, செக்ஷுவல் லைஃப்ல வைக்க கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே 5 முக ருத்ராட்சம்க்கு கிடையாது. இதுல வந்து நேச்சுரலான நிறைய பவர் இருக்கு. ஓகேவா? இப்ப இது ஒரிஜினலா இல்லையான்னு பாக்குறது எப்படின்னா, இதுல ஒரு பக்கம் தான் ஹோல் இருக்கு பாருங்க. பிளாஸ்டிக்கா இருந்தா ஹோல் போடும் போது 2 சைடு ஓப்பன் ஆயிரும். இதுல இந்த சைடுல இருந்து நம்ம சேஃப்டி பின் ஏதாச்சும் போட்டுருச்சுன்னா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆயிரும். இன்னொரு பக்கம் பாருங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒரு ஐடென்டிபிகேஷன் தான். இன்னொன்னு என்னன்னா, இது இப்போ ஒரிஜினலா இருந்தா இது வைப்ரேட் காமிக்கும். நான் இன்னொரு கோயின் அது மேல வைக்கும் போது லைட்டா அது ரொட்டேட் பண்ண பாத்துக்கோங்க. தெரியுதா? ஓகே, ஒரிஜினல் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் காமிக்கும். அப்ப உங்களுக்கு உங்ககிட்ட கோயின் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு கோயின்ல பார்க்கலாம். இன்னும் கோயின் இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட நகத்து மேல வச்சுட்டு இன்னொரு நகத்தால டச் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகும். அப்போ நகத்துல கூட நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. ஓகே, அப்ப அந்த மாதிரி நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் தான் நீங்க எல்லாரும் வாங்குறதா இருந்தா வாங்குங்க. பாக்கி இதுல கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ ஆல்ரெடி நீங்க எல்லாமே இருக்கிறதுனால தான் நான் அந்த கண்டிஷன்ஸ் இல்லாதது மட்டும் வாங்க சொல்றேன். ஓகே, ஆக்சுவலி அந்த ருத்ராட்ச கொட்டை இருக்குல்ல, உண்மையாகவே என் கையில் அந்த விரலில் நான் வைக்கும்போது சுற்றுடுச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் எங்கேயாவது ருத்ராட்ச கொட்டை வாங்க போகிறேன்னா
அந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அந்த காயின் வச்சு பாருங்கள். இல்லைனா 2 நகத்தை ஒட்டி ருத்ராட்சம் நடுவில் வைங்க. அது சுற்றினா தான் வந்து கான்செப்ட் வந்து உண்மையான ருத்ராட்சம். இல்லைனா பாக்கெட்டில் வந்து நிறையா ஃபோர்ஜரிக்கு வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி அதை நான் ட்ரை பண்ணனால சொல்கிறேன், உண்மையாகவே அது சுற்றுது. நான் பார்க்குற முடிஞ்சால் எனக்கு ஒன்று நான் வாங்கிட்டு போகிறேன் 5 முகம் ருத்ராட்சம். இது வந்து நம்ம வந்து மெலிஷா நாசில மாலை சமைப்போம். கறி கோழிக்கறியில போட்டா வாசமா இருக்கும். வெள்ளை சோறு சமைச்சா வாசமா இருக்கும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் டவுன் பண்ணானா. இங்கே வந்து அவங்க சொன்ன மெடிசனுக்குள்ள தேவையான எல்லா ஜாமாவும் வந்து இங்கே வந்து மெடிசனாக செஞ்சு விற்கிறாங்க. அந்த செடியில் அவங்க வந்து அவங்களே அறுவடை பண்ணி இங்கே மெடிசனாக விற்கிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், அவங்க சொன்னது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெடிசனாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆயுர்வேதிக்கு பற்றி நான் சொல்லி தான் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஆயுர்வேதிக்கோட ப்ளஸ் இந்த கார்டனோட நான் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ என்ன கேட்டால் இங்கே வர்ற ரேட்டிங் வந்து சொல்கிறத விட, ஓகே நான் வந்து உங்கள் சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு to ஒரு 1.5 கொடுக்கலாம். பிகாஸ் வந்து ஜஸ்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒன்று ஒன்றா. அந்த அது ஆயுர்வேதிக்கோட இது என்னதுக்கு பாய்க்கிறாங்க, இது என்ன ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சுற்றி பார்க்கணும் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஆயுர்வேதிக் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமா இல்லை உங்களுக்கு இன்டர்னலாக ஏதாவது ப்ராப்ளமா, நீங்கள் மருந்துக்காக வரணுன்னா கண்டிப்பாக வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு இதுக்கும். ஓகேவா? நம்ம நேராக அடுத்து முன்னாடி போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஹில் டாப்க்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது லைக் மேற்காலோட கேம்ப்டன் ஆகிற மாதிரி சுற்றிக்கும் வந்து லைக் டீ கார்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மேலே வந்து டீ மியூசியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுவும் சரி தேக்கடியும் சரி, இது ரெண்டுமே வந்து ஹீல் டாப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து அங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டீ ரிலேட்டடாக இருக்கும், அங்கே கொஞ்சம் மிக்ஸ் கலந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் மின்னுக்குள்ள எதாவது காட்டுறேன், நீங்கள் பாருங்க. முன்னாருக்காக எதுக்காக அதிகமா மக்களுக்கு வருவாங்க? முன்னாருக்கு கிளைமேட் சீனரி, சைலண்ட் பீஸ், பொல்யூஷன் இங்க அதிகம். இங்க வர அதிகமான டூரிஸ்ட் வந்து எதுக்காக வராங்கன்னா இந்த சீனரி, வெதர், கோல்டா இருக்கு. ஆல்ரெடி எனக்கு அந்த கோல்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்ஸா நேச்சர் லவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சரியா நல்லா கூலாக இருக்குது அந்த இடம். லைக் நியர்லி லைக் கேமரா ஹைல மாதிரி தான் இருக்குது, கூலிங்கு நல்லா இருக்கு. ஆனால் கேமரா ஹைல இன்னும் எவ்வளோ பேர்னா ஹைட்டு கூட இங்கே வந்து முன்னாடி. கிளைமேட் உண்மையாக சொல்கிறோம், செம்ம ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு வியூ என்னென்னா, இங்கே அந்த மோட்டர் பைக் ரைடு போகிறாங்களா அவங்களும் செம்ம என்ஜாய் பண்ணான ஒரு கிளைமேட்டு. ப்ளஸ் அந்த வியூ ப்ளஸ் அந்த சினாரியோ இன்னும் செம்மையாக இருந்துச்சு. முன்னுக்கு வந்து பஸ்ஸு முன்னுக்கு வந்து 2 கப்பல்ஸ் மோட்டரில் போனாங்க, பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரோட்டில் அப்படின்னு. லைக் அந்த பிக் மோட்டர் பைக்கு, புல்லட் மோட்டர் பைக்கு, இந்த மாதிரி நானும் என் ஒய்ஃபும் போனால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் ஜோக்காக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கே முன்னாருக்கு வந்தால் தான் அந்த ஃபீல் தெரியும். ஆனால் மேபி வந்து சொல்கிறனால உங்களுக்கு ஃபீல் அந்த தெரியுமான்னு தெரில. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபீல் வேறு லெவல். அதுவும் கரெக்டாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக அந்த சாரல் மலை மாதிரி அந்த கூலிங்கை அடிச்சுக்கிறதுக்கு, சாரல் மலை மாதிரி அது இன்னும் அடிஷ்னலாக கூலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டு போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோட கடை, இந்த மாதிரி சோளம், இளநீ, இந்த மாதிரி ரோட்டோட கடை இருக்குல்ல, அது எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து சூட்டபிளான்னு பார்த்து வாங்கிங்க. பிகாஸ் எல்லா சாப்பாடும் வந்து நம்ம நேஷனை வந்து ஒத்துக்காது. பிகாஸ் வந்து
அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும், நம்ம அங்கே சாப்பிட்ட வேறு மாதிரி. ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு நல்லா ஒரு நான் டீ குடிக்க மாட்டேன், பூஸ்ட். இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் பூஸ்ட் வந்து டீக்கு வந்து மில்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்லா சூடாக ஒரு பூஸ்ட்டு சாப்பிட்ணும், அப்படி இருக்கும். மழை வந்துருச்சு. பேக் டு பஸ்ஸுக்கு போய் ஆகணும். ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரொம்ப ஸ்பீடாகவே பஸ்ஸுக்கு போகிறேன். அங்கே பாருங்க, மேலெலாம் இருக்காங்க ஆள். நான் அங்கிட்டு பாட்டுறேன், தெரியல கேமராவில் தெரியலன்னு. அங்கே ஒரு ஸ்டோன் மேலே அவ்வளோ பேர் நின்றுக்கு இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் அங்கேனால அங்கே போக முடியல. வந்து லஞ்சு முடிச்சிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு எங்கே போயிருக்கோம்? மகாதம்பட்டி டேமுக்கு போகிறோம். மகாதம்பட்டி டேமுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு தெரில என்ன இருக்க போதுன்னு, அங்கே எப்படி இருக்கு அந்த சினாரியோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். ஆனால் மழை வந்துட போகுது, போறகிட்டையும் மழை எல்லாத்துலேயும். அதுதான், அங்கேயும் மழை வந்துடும், பயமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோட மழை நின்றுதா, பஸ்ஸில் விட்டு இறங்கிட்டோட திரும்பி மழை ஆரம்பிக்குது. அதனால தான் என்னன்னா டேம் பார்க்குற முன்னுக்கு வந்து நான் முதல் எக்கோ பாயிண்ட் போடலாம்னு சொல்லிட்டு எக்கோ பாயிண்ட் போடுறோம். எக்கோ பாயிண்ட் அதாவது வந்து இங்கே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சொன்னாங்க. நம்ம பேசுகிறது, அதாவது நம்ம கத்துறது திரும்பி விளங்கன்னு, கத்துறதை பொறுத்து எவ்வளோ வேகமாக கத்துறோம் பொறுத்து இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சண்டை மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம்ல படத்துலலாம், லைக் அந்த பெலூன் சுடுறது, சோளத்தை வச்சு வாட்டிக்கு இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி எங்கள் முன்னுக்கு வந்து நிறைய பேர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம், கிட்ட போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே நீ கத்துனா திரும்பியும் உனக்கு விளங்கும். கத்துறே ஹேர் இங்கே நான் ஏதாவது கற்றுனோம், என்ன கற்றுலன்னு தெரில. நம்மளும் ஒவ்வொன்று கத்தி பார்ப்போம், இல்லை மிடார் நடியான்னு கற்றுவோம். ஓகேவா? இது அது இல்ல, எக்கோ கேக்குது. தொண்டை வலிக்குது, ஆனால் எக்கோ கேக்குது ரிஃப்ளெக்ட்ல. செம்ம. நாடியா ரேஹான் எல்லா பேரும் விளங்குது திரும்பி எக்கோல. ஆனால் மெயினாக வந்து அது கடைசி பாட்டு வந்து இன்னும் அதிகமாக விளங்குது. செம்ம ஃபன்னாக இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து எக்கோ பாயிண்ட் கில்லரை வந்தீங்கன்னா அங்கே வந்து இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஸோ டிஎஸ்ஆர்லேயே அவங்களே வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. இங்கே ராஃப்லேயே வந்து இப்போ உள்ள நான் வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து 20 rupees வாங்குறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டிஎஸ்ஆரில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் பிடிச்சோம், மேமா வந்து அந்த ஃபோட்டோ கிளியரிட்டி வந்து சரியான ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. இவன் வந்து அது கேமராக்கு வந்து நம்ம ஃபோனில் போட்டாலும் அந்த குவாலிட்டியாக தெரியுது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ கழுவும் போது கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து பெருசாக கழுவுனா அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து அது பிக்சல் உடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ பிடிக்கணும்னா கூட பிடிக்கலாம். மேங்கோ எப்படி இருக்கு? இங்க வாங்கின மேங்கோ எப்படி இருக்கு? உண்மையாவே ஹானஸ்ட் ரிவ்யூவா அவங்கள்ட்டியா? ஸோ இங்கே மேங்கோ இதெல்லாம் விற்கிறாங்க. நீங்கள் வந்தால் இதையோ ட்ரை பண்ணி பாருங்க. வாங்கலாமா? ஓ, ஸ்பைசி இல்லாமல் வாங்கிக்கலாம், ஸ்பைசி போட்டு கூட வாங்கிக்கலாம். ரேஹானுக்கு வந்து உரைக்கனால ஸ்பைசி போடாமல் வாங்கியிருக்காரு. ஆமாவா? புளிப்பா இருக்கு. மலேசியாவில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து மசாலாவில் போட்டு அந்த மசாலா, சாட் மசாலா, அதுக்கப்புறம் லைட்டான ஆயில் எல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து
மசாலா கார்ன் கொடுக்குறாங்க, அதாவது ஜாகோ மசாலாலாம். ஸோ அதை ட்ரை பண்ண போகிறோம். ஸ்பைசஸ் ப்ளஸ் அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே உள்ள கொஞ்சம் ஸ்பெஷல். நார்மலி முக்கால்வாசி இடத்துக்கு போனால் இது இருக்கும், இது ப்ளஸ் அந்த ஜாகோ கோரிங் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம் தான் பார்த்தேன். கம்மி எழுதிட்டாங்களா பெண்ணிங்க? எவ்வளோ வந்துச்சு? அதான் மொத்தத்துக்கு ஸ்பெஷல் பண்ணுறேன்ட்டு எழுதினாரு, நான் பார்க்கல. 2000 ரூபா கொடுத்துருப்பேன். தம்பி கப்பு தோத்துக்கடா. மசாலா டேஸ்ட் ராவாக இருக்குது, ரோவாக இருக்குது, கொஞ்சம் இனிப்பு. ஓகே 5க்கு 3 கொடுக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மசாலா கார்னு 5க்கு எத்தனை? நீ உன்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ 5க்கு எத்தனை கொடுப்பேன்? எவ்வளோ கொடுப்பேன் 5க்கு? 3. நானும் அதுதான் கொடுத்தேன். ஆக்சுவலி நான் அதை வந்து உங்கள் வெளியே தூரமாக போயிருந்தாங்க, நான் தான் வந்து ட்ரெஸ் பண்ணேன். நானும் 5-3 தான் கொடுத்தேன், இவங்களும் 5-3 தான் கொடுத்தோம். ஓகேவா, அது அவ்வளோதான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் உரப்பாகவும் இருக்குது, அதிகம் உப்பு கறிக்குது. ரைட், உப்பு கறிக்குது. ஓகே, ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டார்க்காக ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும். பிகாஸ் அங்கே டேம் அதுக்கப்புறம் லேட்டாக போனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சொன்னாங்க. தெரில, டேம் போக முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். இப்போ பொறுத்து இருக்குது. அங்கே போய் அங்கே உள்ள டைமிங் இருட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக முடியாது. அது டேம்னா நார்மலாக உங்களுக்கே தெரியும்ல டேம் எப்படி இருக்குன்னு. ஒரு தனியாக தடை பண்ணி வச்சுருப்பாங்க, சிமெண்ட் போட்டு தடை பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டேமு. ஓகேவா, வாங்க அடுத்து பார்ப்போம். நான் நினச்ச மாதிரி வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டனால அந்த டேமுக்கு வந்து இறங்க முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ நான் அப்போ வந்து போகிற வழியில் வந்து பஸ்ஸில் கண்ணாடி வழியாக வந்து இங்கே உள்ள கேரளா முன்னாரோட டேமை காட்டுறேன். ஓகேவா, ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரி அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் சந்திக்க உங்களுக்கு இப்போ நான் மீரா.